ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2024க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி எக்ஸாம் இருக்க போது, எவ்வளோ வேக்கன்சி, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி 2024க்கான ஆனுவல் பிளான் வந்து இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படுறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்த் வரப்போகுது. அதுக்கடுத்து செகண்டாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சி இருக்க போது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வைக்க போகிறாங்க. மே மாதம் எக்ஸாமினேஷன் இருக்க போது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரிக்கு பாருங்கள், அதில் 6 வேக்கன்சி இருக்குது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. அதேமாரி ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கு பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1264 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. அதேமாரி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போது. 65 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 467 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அதேமாரி கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதேமாரி ஃபாரஸ்டர் கேட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 112 வேக்கன்சி மே மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதேமாரி கம்பைன்டு ஜுவாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 5 வேக்கன்சி இருக்குது. மே மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதேமாரி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு பாருங்கள், 1294 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மே மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 1 வேக்கன்சி ஜூலை மந்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்காலஜிஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க, 14 வேக்கன்சி ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிவில் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதேமாரி அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. லைப்ரரி சயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 47 வேக்கன்சி செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு பிளானராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தா வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன் பின்னர் அறிவிக்கப்படும். அதேமாரி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்னா அதை பின்னர் அப்டேட் விஷயம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான 2024க்கான ஆனுவல் பிளான் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.